ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு வாழ்க்கையின் விரக்தியே சென்று விட்டான். அப்படிப்பட்ட இளைஞன் வாழ்கின்ற அந்த ஊருக்கு புத்தர் பகவான் வந்தார். அதை தெரிந்து கொண்ட இளைஞன் புத்தரிடம் சென்று, ஐயா, நான் எதை செய்தாலும் வெற்றி பெற முடியல, அதனால் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இந்த வாழ்க்கை வாழலாமா சாகலாமான்னு தோணுது, நீங்கள் தான் இதுக்கு தீர்வு சொல்லணும்னு புத்தர் பகவானிடம் அந்த இளைஞன் கேட்டான். புத்தர் அதற்கு ஒரு குடுவையில் ஒரு சேர உப்பு அள்ளி போட்டு இந்த தண்ணியை குடி என்றார். அந்த இளைஞன் அந்த குடுவையை வாங்கி ஒரு மடக்கு குடித்து விட்டு முகமெல்லாம் சுளித்தான். பிறகு இன்னொரு வாய் குடிக்கவே முடியவில்லை. ஐயா, என்னால் இந்த தண்ணியை குடிக்க முடியவில்லை என்று வைத்து விட்டார். சரி, அதே ஒரு பிடிச்ச உப்பை எடுத்து போய் அந்த பக்கத்தில் இருந்த குளத்தில் போட்டுட்டு தண்ணியை குடிச்சு பாரு அப்படின்னா, அவன் ஒரு பிடிச்ச உப்பை எடுத்து போய் அந்த குளத்தில் போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறான். ஆசை தீர குடிச்சிட்டு தாகம் தீர குடிச்சிட்டு இளைஞன் வந்து புத்தர் பகவானிட அந்த தண்ணியை குடித்தா நல்லா இருந்ததுன்னா, இப்போ ஒரு குடுவைக்குள்ளே உப்பு அள்ளி போட்டதில் உன்னால் குடிக்க முடியல, ஆனால் குளத்தில் உப்பை போட்டு அந்த தண்ணியை குடிக்க முடியுது. அப்படின்னா குளத்தை மாதிரி உன்னோட மனசை வச்சுக்கணும். இந்த குடுவை மாதிரி சின்னதாக மனசு இருந்தால் இந்த மாதிரி துயரங்கள் துன்பங்களை நீ சகிக்க முடியாமல் இந்த உப்பு மாதிரி வாழ்க்கையை சுழிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உன் மனசை வந்து குளத்தை மாதிரி விசாலமாக்கு என்று புத்தர் பகவான் சொன்னார். அந்த இளைஞன் தெளிந்த பார்வையோடு வாழ முற்பட்டான். நன்றி.